அனைவருக்கும் வணக்கம். இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி அமைய போகிறது? இன்றைய 12 ராசிக்கான பலன்கள் என்ன தெரிந்து கொள்ளலாம். இன்று 14/6/2026 ஸ்ரீ பராபவ வருடம் வைகாசி மாதம் 31ஆம் நாள் ஞாயிற்றுக்கிழமை. இன்றைய நல்ல நேரம் காலை 7:30 முதல் 8:30 மணி வரை, மாலை 2 முதல் 3 மணி வரை. கௌரி நல்ல நேரம் காலை 10:30 முதல் 11:30 மணி வரை, மாலை 1:30 முதல் 2:30 மணி வரை. ராகு காலம் 4:30 முதல் 6 மணி வரை, குளிகை 3 4:30 மணி வரை, யமகண்டம் 12 1:30 மணி வரை. இன்று சுவாதி நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம். இன்றைய சூரிய உதயம் 5:53 ரிஷப லக்னத்தில். இனி இன்றைய 12 ராசிக்கான பலன்கள் என்ன தெரிந்து கொள்ளலாம். நீங்கள் 12 ராசியில் என்ன ராசிக்காரங்க என்பதை மறக்காமல் கீழே கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க. நீங்கள் இன்னும் உற்சாகம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க பெல் ஐக்கானை மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த வீடியோ பார்க்கக்கூடிய உங்களுக்கு வீட்டில் நிறைய கஷ்டங்கள் நடக்குது. ஏன் நடக்குது, எதனால் அப்படின்னு தெரியாத ஒரு குழப்பத்தில் இருக்கீங்களா? கண்டிப்பாக உங்களுக்கு நேரம் சரியில்லாமையோ இல்லை சின்ன சின்ன விஷயங்கள் உங்களுக்கு தடைபட்டுட்டு வருது அப்படின்னா அதுக்கு ஒரு சிறிய பரிகாரம் செய்யும் போது கண்டிப்பாக அது சரியாகுங்க. இந்த வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் நான் ஒரு தொலைபேசி எண் கொடுத்துருக்கேன். அந்த எண்ணுக்கு தொடர்பு கொண்டு பேசி பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனையெல்லாம் தீரும். மேஷம் ராசி நண்பர்களே, இன்றைய நாள் உங்களுக்கு சீரான முடிவுகளுக்கு சாதகமாக அமையாது. இன்று உங்களுடைய செயல்கள் சுமூகமாக நடப்பதற்கு அதிக அளவில் அனுசரித்து நடந்து கொள்ள வேண்டும். சில நேரங்களில் நம்பிக்கையின்றி காணப்படலாம். எனினும் நீங்கள் நம்பிக்கையை மீட்டமைக்க வேண்டும். பணியை பொறுத்தவரை பணி சுமை அதிகமாக காணப்படலாம். சக பணியாளர்களோடு பழகும்போது கவனம் வேண்டும். இன்று குடும்பத்தை பொறுத்தவரை துணையோடு அன்பான உறவினை பகிர்ந்து கொள்வது கடினமானதாக இருக்கும். அதனால் அமைதியுடனும் பொறுமையுடனும் இருப்பது மிக நல்லது. நிதி நிலைமையை பொறுத்தவரை இன்று பணத்தை பொறுத்தவரை மகிழ்ச்சியான நாளாக இருக்காது. நிதி நிலைமையை சமாளிப்பதை கடினமாக உணர்வீர்கள். ஆரோக்கியத்தை பொறுத்தவரை தாயினுடைய உடல்நிலைக்காக கூடுதலாக செலவு செய்ய நேரிடலாம். ஆரோக்கியத்தில் அதிகமான கவனம் செலுத்த வேண்டியது மிகவும் நல்லது. ரிஷபம் ராசி நண்பர்களே, இன்றைய நாள் உங்களது நாளை ஆன்மீக காரியங்களுக்கு பயன்படுத்தலாம். அவை உங்களுக்கு மகிழ்ச்சி அளிக்கக்கூடியதாக இருக்கும். பயணங்களுக்கான வாய்ப்புகள் காணப்படுகிறது. இன்று உங்களுடைய செயல்களை கையாளும் பொழுது பொறுமை மிகவும் அவசியம். பணியை பொறுத்தவரை பணிகளை கையாளும் போது அதிகமான கவனம் வேண்டும். பணி எளிதாக யுக்திகளை கையாள வேண்டும். மூத்தவர்களுடைய ஆலோசனையை பெற வேண்டும். குடும்பத்தை பொறுத்தவரை கருத்து வேறுபாட்டின் காரணமாக இன்று மனதில் எதிர்மறையான எண்ணங்கள் காணப்படலாம். அதனை உங்கள் துணையிடத்தில் வெளிப்படுத்துவீர்கள். நிதி நிலைமையை பொறுத்தவரை இன்று பண வளர்ச்சி காணப்படாது. குடும்பத்துக்காக அதிக அளவில் பணம் செலவழிக்க வேண்டிய சூழ்நிலை காணப்படலாம். இது உங்களுக்கு சற்று வருத்தத்தை கொடுக்கலாம். ஆரோக்கியத்தை பொறுத்தவரை பருவ மாறுபாடுகள் காரணமாக இன்று தொண்டை வலியால் அவதிப்பட நேரிடலாம். மிதுனம் ராசி நண்பர்களே, இன்றைய நாள் அசம்பாவிதங்களை தடுக்கக்கூடிய வண்ணம் இன்று கவனமாக இருக்க வேண்டும். சூடான வார்த்தைகளை பேசுவதற்கான வாய்ப்பிருப்பதால் முக்கியமான அண்டை அயலாரோடு அல்லது 3வது நபரோடு பேசும்போது மிகவும் கவனம் வேண்டும். பணியை பொறுத்தவரை இன்று பணியிட சூழ்நிலை உங்களுக்கு மகிழ்ச்சி அளிக்கக்கூடிய வகையில் இருக்காது. வேலையை பொறுத்தவரை பட்டியலிட்டு பணி செய்வது மிக நல்லது. குடும்பத்தை பொறுத்தவரை இன்று குடும்ப பிரச்சனை ஒன்றின் காரணமாக துணையோடு கருத்து வேறுபாடு ஏற்படலாம். இதனால் மகிழ்ச்சியோடு இருக்க முடியாது. நிதி நிலைமையை பொறுத்தவரை இன்று தேவையற்ற செலவினங்கள் உங்களுக்கு மேற்செலவிற்கானதாக ஏற்படலாம். அதற்காக செலவுகளை தவிர்க்க செலவுகளை குறைக்க வேண்டியது நல்லது. ஆரோக்கியத்தை பொறுத்தவரை உடற்பயிற்சி செய்வதன் மூலமாக உடலை ஆரோக்கியமாக வைத்திருக்கலாம். எனவே உடற்பயிற்சி செய்வது மிகவும் அவசியம். கடகம் ராசி நண்பர்களே, இன்றைய நாள் உங்களுக்கு நம்பிக்கைக்கு உரிய நாளாக இருக்கும். உங்களுக்கு விருப்பமான உயர்ந்த லட்சியங்களை நிறைவேற்றிக் கொள்ள முடியும். புதிய தொடர்புகளுக்கும் புதிய நட்பிற்கும் இன்று வாய்ப்புள்ளது. பணியை பொறுத்தவரை பணியில் சிறந்த வளர்ச்சி காணப்படும். சக பணியாளர்கள் உங்களுடைய செயல்திறனை கண்டு பொறாமைப்படுவார்கள். இன்று பணியை பொறுத்தவரை பல்வேறு புதிய வாய்ப்புகளுக்கான ஆராயக்கூடிய நிலையில் இருப்பீர்கள். இது உங்களுக்கு சற்று மகிழ்ச்சியை கொடுக்கலாம். குடும்பத்தை பொறுத்தவரை துணையுடனான உறவில் சமநிலை காணப்படுகிறது. அவரும் உங்களுக்கு ஒத்துப்போவார். நிதி நிலைமையை பொறுத்தவரை பணப்புழக்கம் அதிகமானதாக காணப்படும். சேமிப்பை அதிகரிக்கக்கூடிய வாய்ப்புகள் அதிக அளவில் காணப்படுகிறது. ஆரோக்கியத்தை பொறுத்தவரை மிகுந்த ஆற்றலோடு காணப்படுவீர்கள். இது உங்களுடைய ஆரோக்கியத்திற்கு மிகவும் நல்லது. சிம்மம் ராசி நண்பர்களே, இன்றைய நாள் உங்களுக்கு விருப்பங்கள் நிறைவேறக்கூடிய நாளாக அமைகிறது. சிறிய முயற்சிகள் கூட இன்று உங்களுக்கு சாதகமானதாக அமையும். உங்களுடைய நண்பர்கள் மற்றும் கூட்டாளிகளுடைய ஆதரவு கிடைக்கும்.
பணியை பொறுத்தவரை புதிய வேலை பெறுவதற்கான வாய்ப்புகள் உங்களுக்கு காணப்படுகிறது. கிடைக்கக்கூடிய இந்த நல்ல வாய்ப்புகளை நீங்கள் பயன்படுத்திக் கொள்ள முடியும். குடும்பத்தை பொறுத்தவரை துணையோடு நேர்மறையான எண்ணங்களை பகிர்ந்து கொள்வீர்கள். இதனால் உறவில் நல்லிணக்கம் காணப்படும். நிதி நிலைமையை பொறுத்தவரை இன்று உங்களுக்கு சாதகமான நாளாக அமைகிறது. சேமிக்கக்கூடிய ஆற்றல் அதிகரிக்கும். ஆரோக்கியத்தை பொறுத்தவரை நீங்கள் ஆரோக்கியமாக காணப்படுவீர்கள். ஆற்றலுடனும் நம்பிக்கையுடனும் காணப்படுவீர்கள். கன்னிராசி நண்பர்களே, இன்றைய நாள் உங்களுக்கு அசௌகரியம் காணப்படலாம். முக்கியமான முடிவுகளை எடுப்பதற்கு மனதை தெளிவாக வைத்திருக்க வேண்டும். அருகில் இருப்பவர்களுடைய அன்பானவர்களிடம் பேசுவதில் தயக்கம் காணப்படலாம். பணியை பொறுத்தவரை பணியிட சூழ்நிலை உங்களுக்கு சவாலானதாக அமையலாம். செயல்பாட்டிற்கான அங்கீகாரமும் உங்களுக்கு கிடைக்காது. இது வருத்தத்தை கொடுக்கலாம். குடும்பத்தை பொறுத்தவரை துணையோடு நீங்கள் சண்டையிடுவீர்கள். கருத்து வேறுபாட்டின் காரணமாக துணையோடு வாக்குவாதம் ஏற்பட வாய்ப்புள்ளது. நிதி நிலைமையை பொறுத்தவரை அதிகமான செலவினங்கள் காணப்படலாம். வீட்டு மறுசீரமைப்பிற்கும் வீட்டை செப்பனிடுவதற்கும் பணத்தை செலவு செய்வீர்கள். ஆரோக்கியத்தை பொறுத்தவரை முதுகு வலியால் அவதிப்பட நேரிடலாம். ஆரோக்கியத்தின் நலன் கருதி பிரார்த்தனை மேற்கொள்வது மிகவும் நல்லது. துலாம் ராசி நண்பர்களே, இன்றைய நாள் உங்களை உணர்ச்சிகளை நீங்கள் கட்டுப்படுத்த வேண்டும். பொறுமையுடனும் நம்பிக்கையுடனும் இருக்க வேண்டும். இன்று வெற்றியில் கவனத்தை செலுத்த நம்பிக்கை ஒன்றே அவசியம். பணியை பொறுத்தவரை பணி சுமை அதிகமானதாக காணப்படலாம். இது உங்களுக்கு கொடுக்கப்பட்ட பணிகளை எளிதாக முடிப்பதற்கு சில சௌகரியங்களை இழக்க நேரிடலாம். குடும்பத்தை பொறுத்தவரை உங்களிடம் காணப்படக்கூடிய அகந்தை உணர்வு காரணமாக துணையுடனான உறவு பாதிக்கப்படலாம். மகிழ்ச்சி குறைந்து காணப்படலாம். நிதி நிலைமையை பொறுத்தவரை குடும்ப வளர்ச்சிக்காக இன்று பணத்தை செலவு செய்வீர்கள். இதன் காரணமாக பணப்பற்றாக்குறை காணப்படலாம். ஆரோக்கியத்தை பொறுத்தவரை ஒவ்வாமை காரணமாக இன்று தோல் சம்பந்தமான சின்ன பிரச்சனைகள் ஏற்படலாம். ஆரோக்கியத்தில் அதிகமான கவனம் செலுத்துங்கள். விருச்சிகம் ராசி நண்பர்களே, இன்றைய நாள் அதிக அளவில் பலன்கள் கிடைக்கக்கூடிய நாளாக அமைகிறது. இன்று ஆன்மீக செயல்களில் ஈடுபடுவது உங்களுக்கு ஆறுதலை பெற்றுக் கொடுக்கும். மேலும் சவால்களை எதிர்கொண்டு வெல்வதற்கு இது உதவும். பணியை பொறுத்தவரை பணியில் இன்று வெற்றிகரமான பலன்கள் கிடைக்கும். அணுகுமுறையில் யதார்த்தமும் கவனமும் காணப்படும். பணி சூழல் உங்களுக்கு மகிழ்ச்சியை கொடுக்கலாம். குடும்பத்தை பொறுத்தவரை துணையுடன் அன்பான உணர்வுகளை மகிழ்ச்சியான வார்த்தைகளில் பகிர்ந்து கொள்வீர்கள். உணர்வுகளை வெளிப்படையாக பகிர்வதனால் நல்ல புரிந்துணர்வை ஏற்படுத்துவீர்கள். நிதி நிலைமையை பொறுத்தவரை இன்று சேமிப்பது எளிதானதாக இருக்கும். எதிர்பாராத வகையில் பணம் கிடைப்பதற்கான சாத்தியக்கூறுகள் காணப்படுகிறது. ஆரோக்கியத்தை பொறுத்தவரை இன்று தைரியம் மற்றும் மன உறுதி காரணமாக முழு ஆரோக்கியத்தோடு காணப்படுவீர்கள். தனுசு ராசி நண்பர்களே, இன்றைய நாள் நீங்கள் பொறுமையை வளர்த்து கொள்ள வேண்டியது அவசியம். உங்களுடைய செயல்களை நீங்கள் செய்யுங்கள். ஆனால் உடனடி பலனை எதிர்பார்க்க வேண்டாம். பணியை பொறுத்தவரை பணி சுமை அதிகமாக இருக்க வாய்ப்புள்ளது. நீங்கள் பணியில் அனுசரித்து நடந்து கொள்ள வேண்டும். சுமூகமாக பணிகள் நடக்க திட்டமிட வேண்டியது அவசியம். குடும்பத்தை பொறுத்தவரை குடும்பத்திற்கு தேவையான பிணைப்பு இன்று காணப்படாது. பேசும்போது கவனமாக இருக்க வேண்டும். நிதி நிலைமையை பொறுத்தவரை அதிகமான செலவுகள் காரணமாக இன்று பணப்புழக்கம் குறைந்து காணப்படலாம். சேமிப்பு குறைவாக காணப்படலாம். நிதி நிலைமையை பொறுத்தவரை அதிகமான செலவுகள் காரணமாக பணப்புழக்கம் குறைந்து காணப்படும். சேமிப்பு குறைவாக இருக்கும். ஆரோக்கியத்தை பொறுத்தவரை மன உளைச்சல் காரணமாக கால் மற்றும் தொடைகளில் வலி காணப்படலாம். தியானம் மேற்கொள்வது மிகவும் நல்லது. மகரம் ராசி நண்பர்களே, இன்றைய நாள் சமநிலையான நாளாக உங்களுக்கு அமைகிறது. நல்லுறவையும் நல்ல புரிந்துணர்வையும் பராமரிக்க இந்த நாளை நீங்கள் பயன்படுத்திக் கொள்ளலாம். பணியை பொறுத்தவரை தொழில் செய்பவர்களுக்கு இன்று சிறப்பான நாளாக அமைகிறது. அதிக லாபம் கிடைப்பதற்கான வாய்ப்புள்ளது. வேலை புரிபவர்களுக்கு மேலதிகாரிகளுடைய அங்கீகாரம் கிடைக்கும். குடும்பத்தை பொறுத்தவரை இன்று குடும்ப உறவில் அன்பும் நல்லிணக்கமும் காணப்படலாம். இதனால் நீங்கள் மகிழ்ச்சியாக இருப்பீர்கள். நிதி நிலைமையை பொறுத்தவரை நிதி நிலைமை சிறப்பானதாக இருக்கும். லாபம் காண்பீர்கள். இது உங்களுக்கு திருப்தியை கொடுக்கலாம். ஆரோக்கியத்தை பொறுத்தவரை சளி பிரச்சனை காணப்படலாம். மற்றபடி உடல் ஆரோக்கியம் சிறப்பானதாக இருக்கும். இது உங்களுக்கு சிறிது வருத்தத்தை கொடுக்கலாம். கும்பம் ராசி நண்பர்களே, இன்றைய நாள் உங்களுக்கு முக்கிய முடிவுகளை வேறொரு நாளைக்கு தள்ளி போடுவது நல்லது. சுபகாரியங்கள் நடப்பதும் தாமதமாகலாம். பணியை பொறுத்தவரை இன்று அதிகமான பணிகள் காணப்படலாம். உங்களுடைய பணியில் பிரகாசிக்க நீங்கள் நம்பிக்கையோடு செயல்பட வேண்டும். குடும்பத்தை பொறுத்தவரை இன்று குடும்பத்தில் மோதல் ஏற்பட வாய்ப்புள்ளது. நெருங்கிய குடும்ப உறுப்பினர்களிடத்தில் நல்லுறவு பராமரிக்க நீங்கள் அனுசரித்து நடந்து கொள்ள வேண்டும். நிதி நிலைமையை பொறுத்தவரை இன்று செலவுகள் அதிகமாக காணப்படலாம். சேமிப்பு பழக்கத்தை பராமரிப்பது நிதியினுடைய ஸ்திரத்தன்மைக்கு உதவும்.
ஆரோக்கியத்தை பொறுத்தவரை கால்கள் மற்றும் தொடைகளில் வலி ஏற்பட வாய்ப்புள்ளது. தியானம் மேற்கொள்வதன் மூலமாக இன்று சிறப்பாக உணரக்கூடிய நாளாக அமைகிறது. மீனம் ராசி நண்பர்களே, இன்றைய நாள் உங்களுக்கு சாதகமான நாளாகவே அமையலாம். இன்று நீங்கள் ஆற்றலுடனும் உறுதியுடனும் காணப்படுவீர்கள். பணியை பொறுத்தவரை பணியிட சூழல் சாதகமானதாகவும் திருப்திகரமானதாகவும் இருக்கும். பணிகளை மேற்கொள்ளும் போது மாறுபட்ட அணுகுமுறையை மேற்கொள்வீர்கள். குடும்பத்தை பொறுத்தவரை உங்களுடைய உறவில் அன்புமயமான உணர்வும் உற்சாகமும் காணப்படும். உங்களுடைய குடும்பத்தில் நடக்கக்கூடிய நிகழ்ச்சிகள் குறித்து மகிழ்ச்சி அடைவீர்கள். நிதி நிலைமையை பொறுத்தவரை பணப்புழக்கம் அதிகமானதாக இருக்கும். சேமிக்கக்கூடிய ஆற்றல் அதிகரிக்கலாம். ஆரோக்கியத்தை பொறுத்தவரை மகிழ்ச்சி மற்றும் உற்சாகத்தோடு இருப்பீர்கள். இதனால் உங்கள் ஆரோக்கியம் சிறப்பான ஆரோக்கியமாக அமைகிறது. என்ன நண்பர்களே, இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி அமையப் போகிறது? இன்றைய 12 ராசிக்கான பலன்கள் என்ன தெரிந்து கொண்டோம். வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாகவும் பிடித்ததாகவும் இருந்திருக்கும். வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் இன்னும் உற்சாகம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க பெல் ஐக்கானை மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க. நன்றி வியூவர்ஸ்.